ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம். யூகேல ரெண்டுக்கு இருப்பவர்களுக்கு சாதகமாகவும் லேண்ட்லோட்ஸுக்கு பாதகமாகவும் அமையும் விதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த சட்டமானது இந்த வருடம் மே மாதத்திலிருந்து அமலாகின்றது. அது என்ன சட்டம் என்று விரிவாக பார்ப்போமானால், இனி லேண்ட்லோட்ஸ் வாடகைக்கு இருப்பவர்களை வெளியேற்ற முடியாது. அவ்வாறு வாடகைக்கு இருப்பவர்களை லேண்ட்லோட்ஸ் வெளியேற்ற வேண்டும் என்றால் அவர் தகுந்த காரணத்தை காட்ட வேண்டும். அதாவது ஒன்று, அந்த ரெண்டுக்கு இருப்பவர்கள் வாடகை கட்டாமல் இருக்கலாம், அல்லது லேண்ட்லோர்ட்ஸ் தனது வீட்டை விற்பதற்கு முடிவெடுத்திருக்கலாம். இந்த தகுந்த காரணங்கள் காட்டினால் மட்டுமே அவர் வாடகைக்கு இருப்பவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியும். அடுத்து இன்னொன்று மாற்றமும் கொண்டு வந்துள்ளார்கள். அது என்னவென்று சொன்னால், இனி பிக்ஸ் கான்ட்ராக்ட் இல்லை. அதாவது எனி டைம் ரெண்டுக்கு இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேறலாம், அல்லது அவர்கள் 2 months நோட்டீஸ் கொடுக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்னொரு மாற்றமும் கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது யூகே லேண்ட்லோர்ட்ஸ் இனி வாடகை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உயர்த்த முடியும். அவ்வாறு வாடகை உயர்த்தினாலும் அவர் வாடகை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டுக்கு இருப்பவர்களுக்கு கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அடுத்து இன்னொரு மகிழ்ச்சிகரமான மாற்றமும் கொண்டு வந்துள்ளார்கள். அது என்னவென்று சொன்னால் வாடகைக்கு இருப்பவர்கள் இனி அந்த வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்க முடியும். அந்த அனுமதியை அவர்கள் அந்த லேண்ட்லோர்டிடம் கேட்க வேண்டும். லேண்ட்லோர்ட் கட்டாயம் சம்மதித்தால் அந்த செல்ல பிராணிகள் இனி வீட்டில் வளர்க்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. தகுந்த காரணம் இல்லாமல் லேண்ட்லோர்ட்ஸ் செல்ல பிராணிகளை அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கூற முடியாது. இனி அடுத்தடுத்த என்ன அப்டேட்ஸ் என்று அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.